வாட் ப்ரோ? திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. என்ன விஜய் சார், நீங்க ரம்ஜான் கொண்டாடுறீங்க சரிதான். எல்லா இஸ்லாமியர்களும் கூப்பிட்டு நோன்பு திறக்கிறீங்க சரிதான். ஆனா கொஞ்சமாவது நினைச்சு பார்க்கணும். அந்த மக்களை நீங்க நோன்பு திறக்கிறதுக்கு கூட்டு போயிட்டு நோன்பு திறக்க வைக்கிறீங்க. அவங்க கூட சேர்ந்து ஒண்ணா உட்காந்து துவா பண்றீங்க. எல்லாமே சரிதான். ஆனா நீங்க என்ன நினைச்சு பார்க்கணும். இங்க இருக்க ஆட்சியாளர்கள் இவ்வளவு நாளா ஆட்சி பண்ணது இந்த சிறுபான்மையர் மக்கள் ஓட்டை வச்சுதான். இப்ப அதையுமே நீங்க உங்க பக்கம் இழுத்துக்கிறீங்க அப்படின்றது எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய கொடுமை. இதை நீங்க பண்ணலாமா? அந்த ஆட்சியாளர்கள் பாவம்ல. அவங்க அவங்க இந்த சிறுபான்மையர் மக்களுக்கு அது பண்றேன் இது பண்றேன்னு எவ்வளோ காலமா வாக்குறுதிகளை கொடுத்து நிறைவேற்றாம இருக்காங்க. அதெல்லாம் சரி. ஆனாலும் நீங்க அப்படி பண்ணக்கூடாது. கடைசியா பேசுறீங்க பாருங்க ஒரு பேச்சு, சமூக நீதி கொள்கையை கைவிட மாட்டேன், என்னைக்குமே மதசார்பற்ற கட்சியா தாவேகா இருக்கும் அப்படின்ற நிலைப்பாடை ரொம்ப தெளிவு பண்றீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் அவங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலையை கொண்டு வந்து சேர்க்கும், அவங்கள எவ்வளவு பாதிக்கும், இதெல்லாம் சிந்திச்சு தானே நீங்க செயல்படணும். நீங்க உங்களுக்கு மக்கள் முக்கியமா, இல்ல உங்களை எதிர்க்கிற அந்த கட்சிக்காரங்க முக்கியமா? இதை யோசிச்சு செயல்படுங்க. நன்றி.